ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில குவான்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வச்சு போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் பத்தி வேற டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல மொத்தம் 2,60,200 அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை ராம் மற்றும் ஷாமுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ ராமுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ வருஷம் 4 வருஷம் 4% கூட்டு வட்டியில. அதே மாதிரி அது போக மீதி இருக்கிறது ஷாமுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க 6 வருஷம். அதே மாதிரி வட்டி பார்த்தோம்னா 4% கூட்டு வட்டி. ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய இவருக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியும் இவருக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி ரெண்டும் சமம் அப்படிங்கிறாங்க. அப்ப ராமுக்கு எவ்வளவு தொகை பிரிச்சு கொடுத்துருவாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ராமுக்கு ஒரு அமௌண்ட் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க. எக்ஸ் சீக்வல் டு ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளவு 2,60,200 ரூபா. மொத்த அமௌண்ட் 2,60,200 ரூபா. அதுல இருந்து இந்த எக்ஸ் ஸோ எக்ஸ் போக மீதி ஷாமு கொடுப்பாங்க. அப்ப அந்த எக்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டு ஸோ பாருங்க வட்டி, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 4%. ஸோ இங்கேயும் 4% தான், இங்கேயும் 4% தான். அப்ப ரெண்டுமே காமன் தான். ஸோ 4% எழுதுவோம், 4/100 எழுதுவோம். அப்படியே 4ஆல் கேன்சல் பண்ணா 1/25 வரும். ஸோ இந்த 25 அப்படியே டினாமினேட்டர் போட்டுக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 25 + 1 26 நியூமரேட்டர்ல போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் பவர்ல இங்க 4 வருஷம் இங்க 6 வருஷம். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன வருது? 6ல 4 போச்சுன்னா 2, பவர்ல 2. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன வரும்? 2,60,200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 26 ஸ்கொயர் 676 வகுத்த 25 ஸ்கொயர் 625. ஸோ இங்க எக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 625 வகுத்துல இருக்கு. அப்படியே இந்த சைடு கொண்டு வந்து நம்ம பெருக்கலாம். அப்போ 625 எக்ஸ் சீக்வல் இங்க 676 பெருக்கல் இந்த ரெண்டு வேலை இருக்கும். அப்படியே பெருக்கணுமா? 2,60,200 இன்ட்டு 676 மைனஸ் 676 எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த 676 எக்ஸ் இந்த மூணு என்ன ஆகும்? இங்க மைனஸ்ல இருக்கு, இந்த மூணு பிளஸ் ஆகும். அப்போ இங்க ஆல்ரெடி 625 இருக்குது. ஸோ இங்க ஒரு 672 ஆட் பண்ணா 1301 எக்ஸ் சீக்வல் இங்க 2,60,200 இன்ட்டு 676. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ 1301 இந்த பக்கம் போனோம் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2,60,200 வகுத்தல் 1301 இன்ட்டு இங்க 676. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிங்களா? 2 டைம், அதாவது இங்க 200 இருக்கும். ஸோ 2 இன்ட்டு 676 1352. இங்க ஒரு 2 ஜீரோ, இங்க 2 ஜீரோ இருக்குது. அப்போ 1,35,200 ரூபா பார்த்தோம்னா ராமுக்கு கொடுத்துருப்பாரு டோட்டல் அமௌண்ட்ல. மீதி அமௌண்ட் ஷாமுக்கு போயிருக்கும். So option B is the correct answer.